ஆமா டேய் டமாடா ஆமா வந்தா உடனே மயிலே மயிலே அப்படி சொல்றியே ஓ மயிலே மயிலே சொல்றியே ஆமா ஆமாங்க சிக்கமுடி வியாபாரம் பண்றவனா ஓ சிக்கமுடி வியாபாரம் பண்றவனா இல்ல சவுரி முடி வியாபாரம் சவுரி முடி வியாபாரம் பண்றவனா மயிலே மயிலே சொன்னே ஐயா விட்டுட்டான் என்ன விட்டா இப்ப 2024ல நீ சொல்லி அந்த வியாபாரம் பண்ணிட்டு இருந்தா மயிலே முடி வியாபாரம் சிக்கமுடி வியாபாரம் சிக்குமுடி வியாபாரம் சபடி வியாபாரம் இப்ப முடியலனா 2025 போட்டுட்டீங்களா ஆமா வியாபாரத்தை மாத்திக்கிட்டாங்க என்ன வியாபாரம் இப்ப மச்சி வியாபாரம் இல்ல ஒண்ணுதான் ஏய் ஓய் ஆமா ஆமாங்க அதாவது மயிலே மயிலே சொல்றியே ஓ மயிலே மயிலே சொல்றியே என்ன மயிலே காட்டு மயில் மயிலா சுத்தமான மயில் நிறைய மயிலு ஓய் என்ன மயில் காட்டு மயில் ஏய் யா வயசு என்ன வயசு எவ்வளவு வயசு எலரத்தா ஓசில கால 1500 சம்பளம் வாங்குற இப்ப என்ன பண்ணும் வேக வேக நடக்கணும் வேக வேகணும் வேக வேக நீ நடக்கணும் சொல்றதுக்கு ஆமா என்ன மயில் என்ன காடு அப்படி மானே மானே ஓய் ஆமா சந்தியா என்ன மயில் காட்டு மயில் என்ன காடு அல்காரி என்ன ஆடு பாவாரி என்ன மயில் அவளைக்கு வா நீ நாடகத்துல இப்படி அப்படி கொடுக்கணும் இல்ல இவங்க பொறுப்பு அடிக்கிற வயிற்றுக்கு என்ன தின்ன வந்து நல்ல சோறு குழம்பு இந்தால தின்றதா இந்தால என்ன தின்றா என்ன தின்றா நீ எதுக்கு மயிலுக்கு காது பாத்தியாடா ஓய் 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 இந்த மத்தான நம்மளுக்கு ஏறி விட்டு ஓட சொல்றோம் என்னத்தான் வந்துடுச்சு நம்ம வேலை கோயந்தா நம்ம வேலை என் வேலை உன் வேலை. நீ பாடனாலும் அடிக்கணும் அடிக்கணும் நீ பாடையில போனா இல்ல மொத்த சேட்டுக்காரங்க பிளான் பண்ணிட்டீங்க கோமாளி பாடல அடிப்பு அடிக்க விட மாட்டேங்க சண்டாளா உன்னை நம்பி நான் ஏகப்பட்ட கடன் வாங்கி வச்சிருக்கேன் எப்படியா என்ன கடை என்ன காரணத்துக்கு என்ன தீர்த்துக்கு கடை வாங்கினா உன்னை நம்பி என்ன கடன் என்ன வாங்கியிருக்கேன் கடை வாங்கினா முன்ன கோமாளியத்தான் முதல்ல கேக்குறாங்க கண்டிப்பா கண்டிப்பா உன்னைத்தான் கேக்குறாங்க கேக்குறாங்க அதனால கோமாளி நல்ல பையங்க ஆ சூப்பரா ஆடுவா ஆடுவா பாட்டு சூப்பரா பின்னி எடுப்பா சூப்பர் நல்லா சூப்பரா ஓ நல்ல சூப்பர் அருமையா பாடுவா பாடுவா. அப்படின்னு அங்கங்க 25,000-30,000 இப்படி பாக்கு கொடுக்குற இடத்துல பூரா முன்னுங்க வாங்கிட்டேன் ஓ என்ன மட்டும் வச்சு வாங்குறாரு ஓ அட்வான்ஸ் இப்பவே 1 லட்சம் ரூபாய் வாங்கி வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் திடீர்னு போச்சுக்கு நீ எங்கேயாவது இடப்பட்டு வேலை பண்ணிக்கிட்டீங்கன்னா என் பொழப்பு நாடி போகும் ஏய் தம்பி இப்படி போட்டு அடிச்சு என்ன பண்ணுவான் நீ கொஞ்சம் எவ்வளவு பண்ணுமா வச்சு தம்பி ஓய் மயில் காது பாத்தியா அச்சுடா பண்ண மாட்டா என்ன தாள் விருந்தாரி என்ன விருந்து மலைவிருந்தி என்ன மனம் பூமரம் என்ன பூ மாம்பு மாய் என்றார் ஆமானே அன்னையும் பிதாவும் பிதாவும் முன்னாடி தெய்வம் ஆமா என்ன 300 ரூபாய் கொண்டு போனா 2 கோடி ரூபாய் தலைய பக்கா ஓடுறா எல்லாம் 300 ரூபாய் போட்டு போனா 2 கோடி ரூபாய் ஏன் அப்படி என்ன அன்னையும் பிதாவும் முன்னாடி தெய்வம் அன்னையே பிதாவா முன்னாடி தெய்வம் ஆலயம் சென்று தொழுவாதே நன்மை ஆலிய சேட்டு தொழுவதே நடு சூத்திர நடக்குது 10 மாதம் 300 நாள் நம்மை சுமந்து பெத்து எடுத்தாங்களே ஓ 10 மாதம் 300 நாள் நம்முடைய தாய் தான் முதல் தெய்வம்
எவடா நாயி? ஏய் நம்ம தாய் ஓ, தந்தை நம்ம தாய் தந்தை முதல் தெய்வம். நம்ம தாய் தந்தை பேச்சை கேட்டு நடப்பவன் ஆமாங்க. தாய் தந்தைகளை மரியாதையோடு செல்பவன் மரியாதை செய்பவன். அவன் ஆமாங்க. எப்பேற்பட்டவன் எப்பேற்பட்டவன்? நல்ல ஒழுக்கமானவனா ஓ, என்ன போல? ஒண்ணு மாதிரி ஆமாங்க. ஒரு நல்லவனா ஒரு நல்லவனா? தாய் தந்தை பேச்சை சரி. கேட்டு நடப்பவன் நல்லவனா ஒழுக்கமானவனா நல்லவனா இருப்பார். ஒரு வேளை ஆ. தாய் தந்தை பேச்சை கேட்காதவன் கேட்காதவன். தாய் தந்தைகளை அடிக்கிறவன் தாய் தந்தை அடிக்கிறவன். தாய் தந்தை சோறு போடாதவன் தாய் தந்தை சோறு தாய் தந்தை சோறு போடாதவன். காமிக்கும் போது நீங்க குறுக்காதீங்க. அங்க குடிக்காதவன் என்ன பார்த்து இப்படி கேட்க தாய் தந்தைக்கு சோறு போடாதவன். தாய் தந்தைக்கு சோறு போடாதவன் யோசிக்காத சாமி. கை வாட்டமா உன் பக்கம். திருட்டுத்தனம் அப்படி தாய் தந்தைகளை கொடுமைப்படுத்துறவன் தாய் தந்தை கொடுமைப்படுத்திடுவன். அவனுக்கெல்லாம் ஓ, தாய் தந்தை கொடுமைப்படுத்துறதுக்கு இன்னொரு பேர், அது என்ன பேரு? அப்படி பண்றதுனால ஆமாங்க. கண்களையா போயிடும் ஓ, தாய் பேச்சு தந்தை பேச்சு கேட்கலாம். அவன் கருத்துறவன். அதனால தாய் தந்தைகளை கடலோடு வைக்கணும் ஆமாங்க. மறுபடியும் அம்மா கை கட்டு கை வாட்டமா உங்களுக்கு திருட்டுத்தனம் புட்டி. தாய் தந்தைகளை மரியாதை ஓ, நம்ம தாய் தந்தையே மரியாதையோடு வணங்க நான் சொல்றேன். சொல்லுவான். இது ஆண்டவனே ஏற்படுத்த சொல்லி சொல்லு. Bloody nonsense. I am 20. I am 20. Hey, I am 20. Hey. ஆமா ஆட்டத்துக்கு வரும்போது நல்லா தான் வந்தான் இந்த மத்தாப்பாக்கு எங்களுடைய மத்தாக்காரருடைய அனுமதியோடு பெற்று வாங்கியிருக்கிறேன் ஆடி போனோமா ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சு நான் கொஞ்சம் சுமாரா இருக்குதா மக்களால பரவலா பண்ணி பாராட்டு பண்ணாங்க அப்ப அதான் சொங்க ஐயா தலைவர் தான் நமக்கு போன் பண்ணி மறுபடியும் வச்சுருக்கேன் அதனால நாளைக்கு போனா இப்படி குடிக்காத வாடான்னு சொன்னேன் அந்தவனே ஏன் படித்தா சொல்லு அறிவியலை கெடுக்கிற சாராயகம் நானும் குடிச்சு பார்த்தேன்
பழிக்க பார்த்தா இந்த குடி புத்தியே மறக்க முடியல தமிழே. இந்த தெருவில் கதுக்க நாய் கொடி என்ன மதிக்கலையே. கண்டிப்பா சாராயத்தை குடிச்சா அப்படி குடிக்க தெரியலனா அப்படி குடிக்க தெரியலனா கழுத்துல சுருக்கு போட்டு சாவணும். சுருக்கு வச்சு சாவணும். பாட்டு பாடுறா பாத்தியா? ஏன்டா டேய் குடிக்காரா அப்படி பாடுற தம்பி என்னத்துல குடிச்சு விட்டு அப்படியே ஆடுறா? டேய் நான் அங்க இருந்து வந்தேன். அந்த என் மச்சான் என்ன பண்ணா? என்ன மச்சான்? ஓய் என் மச்சான் சகல மச்சான். எவன்டா அது? என் மச்சான் வருவானே. எவன்டா அவன்? என் மச்சான் சகல. அடா சகல மச்சான். அடா சகல மச்சான். மச்சான் சகல. அங்க இருந்து நாங்க ரெண்டு பேரும் வந்தோம். இவனா நீங்க பா? ஆமா நாங்க ரெண்டு பேரும் வந்தோம். டேய் நான் என்ன சொன்னேன்? என்ன தம்பி எனக்கு தண்ணி தாகமா இருக்குதுன்னு சொன்னேன். ஆஹா. இவன் என்ன பண்ணா? என்ன? லைட்டா கட்டிங்க கொடுத்தான். ஆஹா. அப்பவே சொன்னேன் தம்பி என் உடம்பு பித்த உடம்பு. பித்த உடம்பு. எப்படி? பித்த உடம்பு. என் உடம்பு பித்த உடம்பு. உடம்பு. அரை கட்டிங்க போட்டான். வாயில எக்கு தப்பு கெட்ட வார்த்தை வரும். வேணாண்டாடி சொன்னேன். வாங்கி கொடுத்தது இவன் தான். அடே இங்க வாடா. பார்த்தா ஒரு கான் கூட இல்ல. இவன் கட்டி பாருங்க லவுடி சொல்லுவாங்க. போறோம். இவன் கட்டி இவன் இந்து பாரு. இவன் கட்டி என்னத்துல அப்படி குடிச்சு விட்டாரா? என்ன குடிச்ச? அப்படி குடிச்சிருந்தானா? நீ என்னத்துக்கு குடிச்சிரு தாத்தான்னு கேக்குற? ஏங்க மேல வந்த தண்ணி 4 லிட்டர் தண்ணி. மேல வந்த தண்ணி 4 லிட்டர் தண்ணி. மேல வந்த தண்ணி 4 லிட்டர் தண்ணி. 4 லிட்டர் தண்ணி. என்ன தண்ணின்னு கேக்குற? என்ன? இந்த ஆயா மூத்தண்ணி. ஓய் அந்த ஆயா இப்ப மூத்திர விடுமா? ஆயா அவசர போட்டு விட்டுறாரு சாமி. வாய் நிறுத்துறோம். ஆமாங்க. என்ன தண்ணி? ஓ மேல வந்த தண்ணி 4 லிட்டர் தண்ணின்னு சொன்னாரு. அது என்ன தண்ணி கேக்குற? அத பண்ண மரத்தி கல்லு. ஓ பண மரத்து கல்லு. பண்ண மரத்தி கல்லு. மேல வந்தது 4 லிட்டர் தண்ணி. கீழ வந்த தண்ணி 3 லிட்டர் தண்ணி. கீழ வந்த தண்ணி 3 லிட்டர் தண்ணி. கை இப்படி காட்டுறோம் கை வாடா. கீழ வந்த தண்ணி 3 லிட்டர் தண்ணி. அது என்ன தண்ணி? அதான் பட்ட தண்ணி சாராயம். பக்க தண்ணி சாராயம். அதான் மூளை கடிச்சா. மூளை கடிச்சா. அப்படினா ஏ நம்ம பேரே ஒரு ஃபேமஸ்ரா. அதா பட்ட தண்ணி சாராயம். அப்படியா? அது மட்டும் இல்ல. சூத்துல அடிச்சு தலை முடிச்சான். அப்படினா என்னடா? அதுதாங்க வாட்டர். ஓ அதுதான் பாட்ரு. வாட்டர். சூத்துல அடிச்சு தலை முடிச்சான். கீழ 2 தட்டு. மேல மூடில 2 தட்டு. ஒரே ஓபன். ஒரே அனத்தியா. அப்படி. ஆமாங்க. ஓய். ஆமாங்க. இது சரி. கீழ மேல 4. கீழ 3. 4 3 எத்தனை? ஓ 4 3. டேய் தம்பி மச்சான் தாளா. இவன் கேக்குறா. கீழ வந்தது 4. சரி மேல வந்தது 3. 3. இந்த 4 3. 4 3. 4 3 எத்தனை கேக்குறீங்க? ஆமாடா. 4 3 4 3 7. ஓ 4 3 7. போடா. என்ன சொல்றா அந்த ஜமாத்த சொல்றா அந்த நாயை ரொம்ப நேரம் நின்னுச்சு. ஐயோ 4 3 7 லிட்டர். கேளுங்க. 4 3 7 லிட்டர் நான் கலந்து குடிச்சிட்டு. 4 3 7 லிட்டர் நான் கலந்து குடிச்சிட்டு. இதே போதையில நான் வீட்டுக்கு போனா. போதையில போனா. வீட்டுக்கு போனா. கல்லு முட்டி தான் சாவணும். இதே போதையில நான் வீட்டுக்கு போனா. எங்க அம்மாவுக்கு பேர் மட்டும் மரியாதை கொடுக்கணும். ஆமாங்க. போதையில போனா எங்க அம்மாவுக்கு பேர் மட்டும் மரியாதை கொடுப்பேன். அடி வாடி வாடி. எங்க அம்மாவை பாத்தி வாடி அங்க போனவளே இங்க போனவளே எங்க அம்மாவுக்கு அப்பேற்பட்ட மரியாதை. எங்க அம்மாவுக்கு அப்பேற்பட்ட மரியாதை. என் பொண்டாட்டிக்கு அப்பேற்பட்ட மரியாதை. தாய்க்கு பின் தாரம். ஓ தாய்க்கு பின்னு தாரம். கல்யாணம்
இல்லையா? ஆமாங்க. தாய்க்கு பின் தாரம். தாய்க்கு பின் தாரம். அந்த தாரம் என்பவள் ஆமாங்க. குலத்திற்கு குலத்தை விருத்திக்கக்கூடிய கண்டிப்பா. பெண்ணாகப்பட்டவள். ஒரு பெண்ணாகப்பட்டவள். திருமணம் செய்ய வைக்கிறோம். செய்து வைக்கிறோம். அப்படி வரும்போது ஆமாங்க. அந்த பெண்ணாகப்பட்டவள் பெண்ணாகப்பட்டவள் நம்ம வீட்டுக்கு வலது கால் எடுத்து வச்சு வந்தா ஓ வலது கால் எடுத்து வீட்டுக்குள்ள வச்சு வந்தா அந்த குடும்பமே விளக்கேற்றி வைக்க மங்கை. ஓ குடும்பமே விலைக்கேற்றி வைக்கும் மங்கை. அப்பேற்பட்ட மனைவிதான் நமக்கு ஓ நமக்கு அமைகிறது. ஆமா. ஆமாங்க. அப்படி வலது காலை எடுத்து ஓ, வச்சு. வலது கால் வீட்டுக்குள்ள எடுத்து வச்சா குடும்பத்தில் குத்தி விலைக்கேற்றும் மங்கை. மங்கை. ஏங்க என் பொண்டாட்டி வலது கால் எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள வந்தா அப்ப மனைவி வலது கால் எடுத்து வச்சு வீட்டுக்கு வந்தா என் மனைவி வலது கால் தூக்கி வீட்டுக்குள்ள வந்தா வந்தா. வந்த உடனே எங்க அப்பாவும் இடது கால் தூக்கி வாசல்ல வச்சுட்டாங்க. வாசல்ல வச்சுட்டாங்க. என் பொண்டாட்டி அவ்வளோ மரியாதை. எங்க அப்பனுக்கு எங்க அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு மரியாதை. எங்க பொண்டாட்டி ஆமாங்க. ஓய் ஆமாங்க. என் பொண்டாட்டிக்கு பேப்பர் மரியாதை. அடி வாடி இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனில் வந்து ஆல் அப்படிங்கிறத வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.